பிரியமானவர்களே, இது ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்திய தேச மக்களுக்கு விசேஷமான நாள். என்ன தெரியுமா? இது சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது சுதந்திர தினம். அப்ப விசேஷம் தானே. இந்தியா சுதந்திரம் அடைந்த 80வது வருடத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு நாள் இது. இந்த நாள்ல எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பாவத்துல, சாபத்துல, பாவ பழக்கத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க, மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள், மந்திரவாத பில்லிசோனியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் கோடிக்கணக்கா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமா ஒரு விடுதலை அவங்களுக்கு உண்டாகணும் என்பதாக இன்றைக்கு கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். சரியா? அதோடு கூட தேசத்துல இப்ப பாருங்க, காரியங்கள் எல்லாம் மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பலவிதமான கலவரங்கள், ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், ஒரு பக்கத்துல போதை வசதிகளின் பெருக்கம், இன்னொரு பக்கத்துல விலைவாசி ஏற்றம், இது மாதிரி பயங்கரமான காரியங்கள் நடக்கிறதுனால ஒரு பயம் ஏற்படுகிறது. என்னமாய் முடியுமோ, என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு கலக்கம். ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவர் சொல்றார், தேசமே அப்படின்னா தேசத்துல இருக்கிற ஜனங்களே பயப்படாதுங்க, மகிழ்ந்து களிகூறுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேசத்துல என்னன்னாலும் நடக்கலாம். உலகத்துல கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். போராட்டங்கள், கலவரங்கள், அன்பு தாழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்கும். கடைசி காலத்துல இப்படிதான் காணப்படும். ஆனா நீங்க பயப்படாதுங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க, நடக்கிற காரியத்தை கண்டு பயப்படாதுங்க, மகிழ்ந்து களிகூறுங்க. இயேசுக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருங்க. இயேசு என்னோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இயேசுவை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களை கொண்டு தேசத்திலே பெரிய காரியம் செய்வார். நீங்க அந்த மக்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கப்படுவாங்க, விடுதலை அடைவாங்க, தேசத்துல அமைதி, சமாதானம் உண்டாகும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இந்திய தேசத்தினுடைய 80வது சுதந்திர தினத்துல இன்னும் பாவத்திற்கு, சாபத்துக்கு அடிமைப்பட்டு பயத்திலும் வேதனையில வாழ்கிற எங்கள் ஜனத்தினுடைய மீட்புக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே அவர்களுக்காக சிந்தின ரத்தத்தை நினைத்தருளும். என் ஜனங்களை நீர் விடுதலையாக்கி மகிழ பண்ணும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமையை தேசம் முழுவதில் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா சாபத்தினுடைய கிரியைகளும், பிசாசின் வல்லமைகளும் அழிக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலை அடைந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் விடுதலையின் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் தேசத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.